ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு GitHub பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவுடைய எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம GitHub உடைய பேசிக்ஸ் பத்தி எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். GitHub அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த GitHubல டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கு, இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஜீரோ டு ஹீரோ டுட்டோரியல் மாதிரி இருக்க போகுது. ஸோ GitHub அப்படின்னு சொன்னா அது ஒரு வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சோர்ஸ் கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மற்ற டெவலப்பர்ஸோட ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு தான் இந்த GitHub வந்து யூஸ் ஆகுது. இந்த GitHub உடைய அண்டர்லையிங் அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கிட். ஸோ இந்த கிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைனஸ் டார்வால்ஸ் அப்படிங்கிறவர், அந்த லினக்ஸை கண்டுபிடிச்சவர் தான் ஒரு டிசைன் பண்ணாரு. ஸோ அந்த டெக்னாலஜியை ஒரு பேஸா வச்சு அதுக்கு மேல ஒரு யூஐ, ஒரு வெப் பேஸ்ட் ஒரு ராப்பர் தான் இந்த GitHub. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இது வந்து வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுல ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், GitHub ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த GitHub ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு CI/CD இன்டெகிரேஷன். இந்த சோர்ஸ் கோடை வச்சு எப்படி நம்ம ஒரு CI/CD ஒரு ஒரு பில்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம், ஒரு டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம், ஒரு பேக்கேஜ் கிரியேஷன் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த GitHub ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுது. அதே மாதிரி இந்த GitHubல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு கேன்பேன் போர்டு அல்லது அஜைல் போர்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போர்ட்ஸ் இதுல கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் இஷ்யூஸ் எல்லாம் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அப்புறம் இதுல டாக்குமெண்டேஷனுக்காக விக்கி பேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஜிஸ்ட்ங்கிறது மினி ரெப்பாசிட்டரிஸ், ஒரு சின்ன ஒரு ரெப்போவை நம்ம எப்படி ஒரு சிங்கிள் ஃபைல்ஸ் எப்படி ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த GitHubல இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த GitHub அப்படின்னு சொல்லும்போது இதுல சில கீவேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு வந்து ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறது நம்முடைய ஃபைல்ஸ், நம்முடைய கோடு இதெல்லாம் ஸ்டோர் பண்ற ஒரு இடம் தான் ஒரு ரெப்பாசிட்டரி. நம்முடைய விண்டோஸ் மிஷின்ல எப்படி ஒரு ஃபோல்டர்ல நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ரெப்பாசிட்டரிங்கிறது கைண்ட் ஆஃப் அதுதான், ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். அதுக்குள்ள நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம். ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரிவிஷனை மெயின்டைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு a.txt ஒரு ஃபைலை வந்து நான் இப்போ இந்த ரெப்போசிட்டரிக்குள்ள காப்பி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு இந்த a.txt ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ சேஞ்ச் பண்ண பின்னாடி எனக்கு பழைய சேஞ்ச் வேணும், பழசு என்ன பண்ண அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது நமக்கு நார்மலா ஒரு ஃபோல்டர்ல காப்பி பண்ணியிருந்தா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதே நான் ஒரு ரெப்பாசிட்டரி, ஒரு கிட் ரெப்பாசிட்டரியில காப்பி பண்ணேன்னா அதோடைய ரிவிஷன் ஹிஸ்டரியில நம்ம பார்க்க முடியும். முன்னாடி என்ன சேஞ்ச் இருந்துச்சு, இப்ப என்ன சேஞ்ச் இருக்குங்கிற அந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அதுதான் ரெப்பாசிட்டரி. அடுத்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா கமிட். கமிட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய கோடுடைய ஒரு ஸ்னாப்ஷாட். இப்போ எப்படி நம்ம ஒரு போட்டோ எடுத்தோம்னா ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, அந்த பிக்சர்ல எல்லா கண்டென்ட்டும் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நம்ம கோடு வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைம்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஸ்னாப்ஷாட் தான் இந்த கமிட். ஸோ இந்த கமிட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த கமிட் கரண்ட் கமிட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல இந்த கமிட்டை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ கமிட்டுங்கிறது என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத ட்ராக் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பிரான்ச்சுங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ இந்த பிரான்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய கோடை டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்ல எப்படி மெயின்டைன் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறது தான் பிரான்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நம்முடைய கோடு வந்து ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ணும்போது ஒருவேளை ஒரு டெவலப் அப்படின்னு ஒரு பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பிரான்ச்ல ஒரு 10 டெவலப்பர் இருக்கான் அப்படின்னா இந்த 10 டெவலப்பருக்கும் ஒரு ஃபீச்சர் கிரியேட் பண்றோம். ஒவ்வொரு யூசர் ஸ்டோரியை கொடுத்து இந்தந்த டெவலப்பர்ஸ் இந்தந்த யூசர் ஸ்டோரியில ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு டெவலப்பரும் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த டெவலப் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்ல இருந்து அவன் ஒரு தனியா வந்து ஒரு பிரிஞ்சு அவன் ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்றான். ஸோ இந்த 10 பேருமே இந்த மாதிரி தனித்தனியா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இந்த 10 பேரும் டெவலப்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. புல் ரெக்வெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, நான் கோட் பண்ணி முடிச்சிட்டேன், என் கோடை வந்து இந்த டெவலப்புங்கிற பிரான்ச்சோட நான் சேர்க்க போறேன்,
அப்படிங்கிறதுக்காக புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்றாங்க. இப்போ இந்த 10 பேருடைய சேஞ்சும் இந்த டெவலப்புங்கிற பிரான்ச்சுக்குள்ளார வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இதை டெஸ்டிங் பண்றோம். டெஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே கோட் ரொம்ப ஃபைனா இருக்கு, இதை ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த டெவலப்பை தூக்கி நம்ம என்ன பண்றோங்க, இன்னொரு பிஆர் ரைஸ் பண்ணி இந்த மெயின் பிரான்ச் அல்லது மாஸ்டர் பிரான்ச் அதோட வந்து நம்ம மர்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிரான்ச்சிங்க்கே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ட்ரங்க் பேஸ்டு டெவலப்மெண்ட் இருக்கு, கிட் ஃப்ளோ மாடல்ஸ் இருக்கு, என்விரான்மெண்ட் பேஸ்டு மாடல், ஃபீச்சர் பேஸ்டு மாடல், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நான் இப்போ சொன்னது வந்து ஒரு ஜென்ரலா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுல ஒரு மெயின் அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்கும், அடுத்தது டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு பிரான்ச் இருக்கு, டெவலப்மெண்ட்ல இருந்து ஃபீச்சர்ஸுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டெவலப்பரும் தனித்தனியா ஃபீச்சர்ஸுக்காக பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பண்ணிப்பாங்க. கிரியேட் பண்ண பின்னாடி கோட் சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த ஃபீச்சரை தூக்கி டெவலப்புக்குள்ள கொண்டு வராங்க. அது எல்லாமே ஒரு QA டெஸ்டிங்கோ UAT டெஸ்டிங்கோ கம்ப்ளீட் ஆகி சக்சஸ்ஃபுல்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கோடை தூக்கி அங்க மெயின் பிரான்ச் அல்லது மாஸ்டர் பிரான்ச்ல போடுறாங்க. அடுத்து இந்த மாஸ்டர் பிரான்ச்ல வேற ஏதாவது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கோ இல்ல ஏதாவது ஒரு ரெக்ரெஷன் டெஸ்டிங்கோ இந்த மாதிரிலாம் டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கோடு வந்து அடுத்த லெவல் அல்லது மேபி ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரீ ப்ராட் இந்த மாதிரி அவங்க மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கீ டேர்ம்ஸா மனசுல வச்சுக்கணும். அடுத்து இந்த கிட்டப்ல பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நீங்க அஷ்யூர் டெவாப்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அஷ்யூர் டெவாப்ஸ்ல போட்ஸ் இருக்கு, அல்லது ஜீரா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, நம்முடைய யூசர் ஸ்டோரிஸ் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்றது. இது எல்லாமே கிட்டப்புக்குள்ள பில்டினாவே இருக்கு இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி. இதை வச்சு ட்ராக் என்ன டாஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கிங் அப்படிங்கிற வேர்டை அடிக்கடி இந்த ரெபாசிட்டரிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோர்க் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கோட் பேஸ் இருக்குன்னா அந்த ரெபாசிட்டரி அப்படியே நம்முடைய ரெபாசிட்டரிக்கு ஒரு காப்பி எடுக்கிறது தான் ஃபோர்க்கிங். குளோனிங் அப்படின்னு சொன்னா ஒரு ரெபாசிட்டரிய நம்முடைய லோக்கல் மிஷின்ல ஒரு காப்பி எடுக்கிறது வந்து குளோனிங். ஃபோர்க்கிங்னா ஒரு ரெபாசிட்டரிய அப்படியே கிளவுட்லயே, இப்ப கிட்டப்ல ஏபிசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதுல இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை தூக்கி இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே மூவ் பண்றது தான் ஃபோர்க்கிங். அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ் சொல்லும்போது இங்க போர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி, அதாவது இப்ப டெய்லி ஸ்டாண்டப்ஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா, ஸ்டாண்டப் கால்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த யூசர் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா, என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன மைல் ஸ்டோன், என்ன ஸ்பிரிண்ட் இது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. விக்கிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். இந்த விக்கில வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பர்டிகுலரா என்ன பண்ணுது, என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நோட்ஸ் என்னது, இதுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாமே விக்கியில வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து ரிலீசஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜஸ் கிரியேட் ஆயிட்டு இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வெர்ஷன் நம்பர், இதை எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரிலீசஸ்ல இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா கிட்டப் உடைய ஒரு ஹை லெவல்ல நான் உங்களுக்கு சொல்ற ஒரு ஐடியா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கிட்டப் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே கிட்டப் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்க புதுசா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி இந்த வீடியோவை ஃபார்வர்ட்ல போய்க்கலாம். ஒருவேளை நீங்க கிட்டப் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு நீங்க github.com அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இந்த லேண்டிங் பேஜ்ல வருவீங்க. இந்த பேஜ்ல நீங்க வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். கிரியேட் அ நியூ அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அத்தன்டிகேட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்குள்ள சைன்இன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட்குள்ள வந்து நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ்ல வருது. ஸோ இந்த லேண்டிங் பேஜ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க என்னுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ப்ரொஃபைல், என்னுடைய ரெபாசிட்டரிஸ், எல்லா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய புல் ரெக்வெஸ்ட் என்ன அப்படிங்கிறது, இஷ்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பேசிக்கா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இங்க நியூங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஆர்கனைசேஷன், வினோத் தேவரல்ங்கிறது ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம், நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரி. ஸோ இங்க என்ன பண்றேன்னா நான் GitHub லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க வந்து பப்ளிக் ரெபாசிட்டரி, பிரைவேட் ரெபாசிட்டரின்னு இருக்கு. இப்போ பப்ளிக் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இதை வந்து எல்லாராலையும் இந்த ரெபாசிட்டரியை பார்க்க முடியும். பிரைவேட் அப்படின்னா என்னால மட்டும்தான் பார்க்க முடியும், அல்லது நான் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறேனோ அவங்களால மட்டும்தான் இந்த ரெபாசிட்டரியை பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்றதுனால நமக்கு பிரைவேட் ரெபாசிட்டரிஸ் ரொம்ப லிமிட்டடா தான் நம்ம வச்சுக்க முடியும். பெரும்பாலும் நம்ம பப்ளிக் தான் நம்ம
யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ GitHub லேர்னிங் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து அந்த ரெபாசிட்டரியை வந்து நான் ஒரு ரீட்மி ஃபைல் வச்சு இனிஷியலைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஓகே, ஒரு ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அப்புறம் கிட் இக்னோருங்கிறது என்னன்னா, என்னுடைய இந்த ரெபாசிட்டரிக்குள்ள எந்த ஃபைல்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ரெபாசிட்டரியில நம்முடைய சோர்ஸ் கோட்ல பார்த்தீங்கன்னா சில சமயம் லாக் ஃபைல்ஸ் இருக்கும், தேவையில்லாத சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம செக்இன் பண்ணணும்னு விருப்பப்படலைன்னா இந்த கிட் இக்னோர்ல நம்ம ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து செக்இன் ஆகாது. ஓகேங்களா, அதுக்காக அந்த கிட் இக்னோர் வேணுமான்னு கேட்குது. அதுக்கப்புறம் லைசன்ஸ் ஃபைல் வேணுமான்னு கேட்குது. இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ நான் கிரியேட் ரெபாசிட்டரி அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு GitHub லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த மெனூஸ்ல பார்த்தீங்கன்னா கோட், இஷ்யூஸ், புல் ரெக்வெஸ்ட், ஆக்ஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், விக்கி, செக்யூரிட்டி, இன்சைட், செட்டிங். ஸோ இந்த மெனூஸ் எல்லாமே இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து கோட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூஆர்எல் கொடுக்குது இல்லைங்களா. இதுதான் என்னுடைய GitHub உடைய க்ளோன் யூஆர்எல். ஸோ இந்த க்ளோன் யூஆர்எல் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடை வந்து என்னால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணாலும் இதை நம்ம பப்ளிக்ல வச்சிருக்கோம், அதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஸோ அதனால ஈஸியாக யார் வேணா இந்த கோடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஆட் ஃபைல் அப்படின்னு போட்டுட்டு ஒரு புது ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். என்ன பண்ணலான்னா டெஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு திஸ் இஸ் அ டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நம்ம ப்ரிவியூ பார்க்கணும்னா நம்ம இதில் கிளிக் பண்ணோம்னா இங்கே ப்ரிவியூ காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எம்டி ஃபைல் மார்க்அப் லாங்குவேஜில் எழுதியிருந்தோம் அப்படின்னா அதோடைய ப்ரிவியூ காட்டும். ஒருவேளை இது HTML எடுக்குதான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். HTML நான் ஒரு ஹெடர் ஃபைல் போட்டிருக்கேன். ஸோ ப்ரிவியூ போட்டேன்னா அது எடுக்கல. ஓகேங்களா, ஆனால் மார்க்அப் லாங்குவேஜில் போட்டிருந்தேன் அப்படின்னா .md ஃபைல் போட்டேன்னா அது எனக்கு இந்த ப்ரிவியூ இதில் கிளீனாக வந்து அந்த போல்டு அந்த மாதிரிலாம் அது காட்டும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபைலை டெஸ்ட் ஃபைலை இது பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு நான் கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கமிட் சேஞ்ச் பண்ணும்போது அது ஒரு கமிட் மெசேஜ் கேட்குது. நான் என்ன பண்றேன்னா created my first file. ஓகேங்க, ஒரு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கமிட் டைரக்ட்லி டு த மெயின் பிரான்ச்சா இல்லை நியூ பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா கமிட் டைரக்ட்லி டு த மெயின் பிரான்ச். ஸோ மெயினுங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அது கிரியேட் பண்ணுற ஒரு பிரான்ச். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கமிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து கமிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த ஃபைலில் நிறைய டீட்டெயில்ஸ் நான் பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் கோடு பார்க்குறேன் இல்லைங்களா. இந்த ஹேஷ் கோடு தான் கமிட் ஐடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கமிட்டுக்கும் ஒவ்வொரு ஹேஷ் ஐடி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து டிபி FD373 இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஃபைலை நான் திரும்பவும் வந்து எடிட் பண்ணுறேன். இதை எடிட் பண்ணி திஸ் இஸ் கமிட் நம்பர் 2 அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் திருப்பி கமிட் பண்றேன். ஸோ அப்டேட்டட் டெக்ஸ்ட் ஃபைல் இதை அப்படியே வச்சுட்டு கமிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புது ஐடி கிரியேட் ஆயிருப்பாருங்க F80A790. இப்போ நான் இந்த ஹிஸ்டரியை வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது இதுல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது நடந்திருக்கு, செகண்ட் வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே காமிக்குது. இப்போ இந்த ஷாங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூவா இருக்கும். நமக்கு வந்து சிம்பிளிசிட்டிக்காக அது என்ன பண்ணுதுங்க, ஒரு சின்னதா ஒரு 7 கேரக்டர்ஸ் மட்டும் காமிக்குது. ஃபுல் ஷா வேணும்னா நம்ம இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கோட் இருந்துச்சு, இப்போ இங்க என்ன கோட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா இது வியூ கோட் அட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு மட்டும்தான் அது இருந்திருக்கு. ஓகேங்களா, ஆனா இப்போ வந்து இப்போ நான் இந்த இடத்துல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய ஃபைல்லே இருந்துச்சு. இதுதான் புதுசா ஆட் ஆயிருக்கு. திஸ் இஸ் கமிட் நம்பர் 2. இந்த பிளஸ் பிளஸ் பிளஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா நியூவா ஆட் ஆயிருக்கு. இதே நான் ஏதாவது டெலீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து மைனஸ்ன்னு சொல்லி காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இந்த கோடுக்குள்ள இருக்கிறது, இந்த ரெப்போக்குள்ள இருக்கிறது. இப்போ நான் இந்த கோட் செக்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒருவேளை என்னுடைய ரீட்மி ஃபைல் இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து டீடைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல என்னால கொடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீரா அல்லது அஷ்யூர் போர்ட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் புது இஷ்யூ கிரியேட் பண்ணோம்னா இங்கே நியூ இஷ்யூ கிரியேட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் யூசர் ஸ்டோரி டு கிரியேட் அ சப்மிட் பட்டன்
ஓகேங்களா. இப்படி இப்படி ஒரு யூசர் ஸ்டோரியை நம்ம கொடுத்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா டீடைல் ஸோ தட் இட் கேன் பி கிளிக்ட். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கிறது. இங்க வந்து நான் அதை யாருக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கறத இங்க டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டோட அசோசியேட்டா இருக்கிறது நான் மட்டும்தான். அதனால அசைன் டு யுவர் செல்ஃப் கொடுத்துட்டேன். இதுக்கு ஏதாவது லேபிள்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். இதை ஒரு ப்ராஜெக்டோட அசோசியேட் பண்ணணும்னா நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நான் கிரியேட் கொடுத்துட்றேன். இப்போ கிரியேட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இஷ்யூ இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஒருவேளை இதுக்கு வந்து சப் இஷ்யூ, இதுக்கு வந்து சப் டாஸ்க்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி டாஸ்க் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். இல்லை இதோட வேற ஏதாவது ஒரு இஷ்யூவோட லிங்க் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஷ்யூ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு நம்ம க்ளோஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து புல் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புல் ரெக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரான்ச்சில் இருக்கிற கோடை இன்னொரு பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் புல் ரெக்வெஸ்ட். ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு இல்லைங்களா. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஆர் கிரியேட் அ பிரான்ச் அப்படின்னு இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன்னா டெவலப் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் நான் இங்க டைப் பண்றேன். இங்க வந்து கிரியேட் பிரான்ச் டெவலப் ஃப்ரம் மெயின் அப்படின்னு சொல்றது. நான் இப்ப இதை கிளிக் பண்ணேன்னா ஒரு புது டெவலப் அப்படின்னு ஒரு பிரான்ச் வந்து இங்க ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம மெயினை வச்சு நம்ம பேஸ் லைனா வச்சு கிரியேட் பண்ணனால மெயின்ல இருக்கிற எல்லா கோடுமே இப்போ இதுக்குள்ள வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டில இங்க வந்து ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா எடிட் பண்ணிட்டு மாடிஃபை திஸ் கோட் ஃபார் டெவலப் பிரான்ச் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த சேஞ்சஸை வந்து நான் கமிட் பண்ணிட்டேன். ஸோ கமிட் டைரக்ட்லி டு த டெவலப் பிரான்ச். இப்போ இந்த டெவலப் பிரான்ச்ல இந்த கோட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப் பிரான்ச்ல இந்த லைன் இருக்கு. இதே இதை நான் மெயின் பிரான்ச்ல போய் பார்த்தேன்னா அந்த லைன் இல்லை. இப்போ என்னுடைய சேஞ்சஸ் வந்து டெவலப்ல இருந்து மெயினுக்கு வரணும். அதுதான் ப்ராஜெக்ட்ல நடக்கும் இல்லைங்களா. ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் எல்லாம் தனித்தனியா ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கோடை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு பிரான்ச் ஒரு பேஸ் பிரான்ச்சுக்கு கொண்டு வரணும். எய்தர் இட் இஸ் டெவலப்பா இருக்கலாம், மெயினா இருக்கலாம், இல்ல இது வந்து ஒருவேளை ரிலீஸ் பேஸ்ட் பிரான்ச்சா இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு அவங்களுடைய கோடை கொண்டு வரணும். ஏன்னா அந்த பேஸ் லைன் பிரான்ச் தான் அடுத்த என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் ஆக போகுது. இப்போ என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெவலப்ல இருக்கிற கோடை வந்து நான் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன்னா புல் ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க நான் கிளிக் பண்ணோன்னே சொல்லுது டெவலப்பர்ஸ் ரீசன்ட் புஷஸ் 1 minute ago. இதுக்கு வந்து கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கம்பேர் அண்ட் புல் ரெக்வெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா கிளியரா காமிக்குது பாருங்க. பேஸ் பிரான்ச் வந்து மெயின், கம்பேர் பிரான்ச் வந்து டெவலப். இந்த கோடை மர்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், இந்த கோடை மர்ஜ் பண்ண முடியும். இப்போ ஒருவேளை ரெண்டு பேருமே ஒரே லைன் ஆஃப் கோடை தனித்தனியா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க செக்இன் பண்ணும்போது மர்ஜ் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது அதுக்கு தெரியாது இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டெவலப் பிரான்ச்ல ஒரு சேஞ்ச் பண்ணேன். இன்னொருத்தரும் அதே ஃபைல அவரும் வந்து டெவலப் பிரான்ச்ல சேஞ்ச் பண்ணிருக்காருன்னா இப்போ வந்து அது மர்ஜ் ஆகும்போது வந்து எந்த லைனை வச்சுக்கணும் எந்த லைனை தூக்கணுங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல இதுல வந்து மர்ஜ் கான்ஃபிளிக்ட் அடிக்கும். இப்போ நான் ஒருத்தர் தான் யூஸ் பண்றதுனால எனக்கு மர்ஜ் கான்ஃபிளிக்ட் அடிக்கல. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டெவலப்ல இருக்கிறது அப்படியே மெயினுக்கு வந்து மூவ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா PR request for my first merge அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் கொடுத்த உடனே இங்க ஒரு புல் ரெக்வெஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்க்குது. நம்ம வந்து இந்த மர்ஜை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ட்டு. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. மர்ஜ் பண்ணணும்னா மர்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த மர்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கிரியேட் மர்ஜ் கமிட். ஸோ அது என்ன பண்ணணும்னா இந்த நம்ம வந்து இந்த டெவலப்ல என்னென்ன கமிட்ஸ் பண்ணமோ இந்த கமிட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மெயின்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மர்ஜ் பண்ண அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கும் ஒரு கமிட்டை போடும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டெஸ்ட்ல வந்து நான் 2 நியூ கமிட் போட்டிருக்கேன்னா அந்த 2 நியூ கமிட்டும் போகும். பிளஸ் தேர்ட் ஒன்னு புதுசா ஒரு மர்ஜுக்குன்னு ஒரு கமிட் ஒன்று போகும். இதே ஸ்குவாஷ் மர்ஜ்னா என்ன அர்த்தம்னா என்கிட்ட வந்து ஒரு 10 கமிட் அந்த ஃபைல்ல பண்ணியிருந்தாலும் அதை எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே கமிட்டா போடுறதா ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ் கமிட். ஓகேங்களா. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இப்ப நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா மர்ஜ் புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் மர்ஜ்ன்னு சொன்னோடனே அது என்ன பண்ணுதுங்க இந்த மர்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இப்போ இந்த merge கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா? இந்த டெவலப் பிரான்ச் வந்து இப்போ நீங்க டெலீட் பண்ணணும்னா பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோமோ, அத பொறுத்து தான் இங்க டிசைட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசுவலா நான் வந்து ஃபீச்சர் பிரான்ச்சஸ் தான் வச்சிருக்கேன். ஃபீச்சர் ஸ்லாஷ் அப்படின்னு பிரான்ச் வச்சிருந்தேன்னா, இனிமேல் அந்த பிரான்ச் எனக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணிற முடியும் சிம்பிளா இந்த பிரான்ச்சை டெலீட் பண்ணிடலாம். ஆனா இதை நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். நம்ம டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திருப்பவும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால இப்ப ஆனா நம்முடைய கோடு வந்து எங்கேயும் மிஸ் ஆகாது. ஏன்னா நம்முடைய கோடு ஏற்கனவே மெயினோட என்ன ஆயிடுச்சுன்னா merge ஆயிடுச்சு. இப்ப எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் delete the branch அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? இங்க வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரிவர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்க இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறது கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்ங்கிறது சிஇசிடி நம்ம எப்படி வந்து ஒரு பில்ட் ஆக்டிவிட்டி பண்றோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு கோட் குவாலிட்டி சோனார் கியூப் பேஸ் பண்ணி சோனார் கியூப் குவாலிட்டி பண்றோம். அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யறோம்ல, நிறைய டாஸ்க்னு சொல்லுவோம் அஷ்யூர் டெவாப்ஸ்ல. அந்த மாதிரி எல்லா டாஸ்கையும் இங்க வந்து ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நமக்கு என்ன ஆக்ஷன் வேணுமோ அந்த ஆக்ஷனை நம்மளால என்ன செய்ய முடியும்னா இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ வந்து பேசிக்ஸ் பார்க்கறதுனால நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. நம்ம டீட்டெயிலாக போகும்போது எப்படி ஒரு ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணலாம், என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாங்கிறதுல பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேன்பேன் போர்டு அல்லது அஜைல் போர்டு எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஒருவேளை நம்ம நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு ப்ராஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன டைப் வேணும், ஒருவேளை வந்து ஒரு டேபிள் டைப் வேணுமா, இல்லை போர்ட் டைப் வேணுமா, இல்லை இது வந்து ரோட் மேப் மாதிரி வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம சிம்பிளா ஒரு டேபிள் டைப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து வினோத் தேவா ரூல்ஸ் என்ன ப்ராஜெக்ட்னா கிட்டப் லேர்ன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுல ஆட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒருவேளை புது இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி ஏதாவது ஏற்கனவே இருக்கு அப்படின்னா நம்ம அதையும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஆர் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு யூசர் ஸ்டோரி ஒன்று ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதை சூஸ் பண்ணி நான் ஆட் செலக்டட் ஐட்டம் அப்படின்னு சொன்னேன்னா அது இந்த போர்டுக்கு வந்துடும். ஸோ இந்த போர்டை வந்து நம்மளால என்ன செய்ய முடியுங்க, நமக்கு ட்ராக் பண்ண முடியும். ஒருவேளை புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே கிளிக் பண்ணி என்னால் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து அங்கே போர்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து செக்யூரிட்டி, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து இன்சைட்டுங்கிறது வந்து நமக்கு சில டேட்டாஸ் எல்லாம் வேணும், மெட்ரிக்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில பிரான்ச் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிரான்ச்சை வந்து யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் என்னென்ன டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த இந்த பேசிக் லெவல்ல பார்க்க வேண்டியதில்லை. நம்ம இன்டெப்தா போகும்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அப்ப நமக்கு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிச்சு இல்லைங்களா, ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைச்சிச்சு இல்லையா, ஒரு கிட்டப்னா என்ன, கிட்டப்ல வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ பேசிக்கா கிட்டப் அப்படின்னா அண்டர்லைங் வந்து கிட். ஓகேங்களா? கிட்டுங்கிறது தான் அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் டூலு அல்லது சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூலு. இதுக்கு ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு யூஐ ரேப்பர் தான், வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் கிட்டப். ஸோ இந்த கிட்டப்ல வந்து நமக்கு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் இஷ்யூஸ் ட்ராக்கிங் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பிஆர்ஸ் எல்லாம் டைரக்டா நம்ம யூஐல, அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் கமாண்ட் லைன் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால யூஐலே பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுதான் வந்து சிஇசிடி காம்பனன்ட்ஸ். அதை வச்சு நம்ம பில்டு, ரிலீஸ் அல்லது இமேஜ் கிரியேஷன், என்னென்ன சிஇசிடி ரிலேட்டட் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாமே இதுல பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம யூஐல பண்ண சில ஆக்டிவிட்டிஸை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெபாசிட்டரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸை எப்படி கமாண்ட் லைன்ல பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது ஒருவேளை நீங்க ஏற்கனவே வந்து கிட்ல ரொம்ப ஃபெமிலியரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படாது. இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டா வந்து நான் இதை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த கோடை கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த யூஆர்எல்ல நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நான் வந்து என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்துடுறேன். ஸோ ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து இங்க வந்து லேர்ன் அப்படிங்கிறதுல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ள நான் போயிடுறேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா கிட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ கிட்னு போட்டால் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ நான் ஏற்கனவே கிட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க கிட்டை இன்ஸ்டால் பண்ணலன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஜஸ்ட் உங்களுடைய கூகுள்ல அந்த கிட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்க ஈஸியா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கிட் க்ளோன் அப்படின்னு சொன்னோடனே அது வந்து எனக்கு அத்தன்டிகேட் பண்ண சொல்லுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா சைன் இன் வித் யுவர் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே அது அத்தன்டிகேஷன் என்கிட்ட வாங்கிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஏற்கனவே நான் வந்து சைன் இன் பண்ணியிருக்கிறதுனால அது அத்தன்டிகேட் ஆயிடுச்சு. இப்போ நம்முடைய சோர்ஸ் கோடும் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் டிஆர் போட்ட பார்த்தேன்னா நம்முடைய அந்த ரெப்பாசிட்டரி இங்கே இருக்கு. ஸோ சிடி கிட்டப் லேர்னிங்குள்ள வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் நமக்கு தெரியுது abc.txt அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து இன்னொரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நோட்பேட் xyz.txt அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கிளிக் பண்றேன். ஒரு ஃபைலை ஓபன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃப்ரம் மை லோக்கல் மிஷின். ஓகேங்களா, திஸ் இஸ் ஃப்ரம் மை லோக்கல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபோல்டருக்குள்ள xyz.txt அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைல் வந்து இந்த GitHub லேர்னிங் ரெப்பாசிட்டரியில இருக்கு. ஆனா என்னுடைய யூஐல போய் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய யூஐல வந்து இந்த ஃபைல் வந்து கிடையாது. என்னுடைய யூஏல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இப்போ கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நான் திரும்பவும் இங்க வந்துடுறேன். இங்க வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ வந்து நான் கிட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கமாண்ட் நான் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே இங்க என்ன சொல்லுதுன்னா ஓகே பிரான்ச்சஸ் அப் டு டேட் வித் ஆரிஜின் மெயின். ஓகே இப்போ வந்து அது மெயின்ல வந்து இந்த ஃபைலை ஆட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்ட் ஃபைல் இந்த xyz.txtங்கிறது ஒரு புது ஃபைலா இருக்கு. இது வந்து இது வரைக்கும் நம்முடைய ரெப்பாசிட்டரியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அது உண்மைதான் இல்லைங்களா? ஏன்னா abc.txt மட்டும்தான் இருக்கு, xyz.txt இல்ல. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அது சொன்ன மாதிரியே நம்ம அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து git add அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபைல் நேம் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன்னா நான் டாட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ git add டாட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் திரும்பவும் கிட் ஸ்டேட்டஸ் போட்டேன் அப்படின்னா அது ரெட் கலர்ல இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ கிரீனா மாறிடுச்சு. அதாவது இந்த ஃபைல் வந்து ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து கமிட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபைலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து கிட் கமிட். நீங்க என்ன பண்றேன்னா கிட் கமிட் இதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், மை கமிட் ஃப்ரம் பிசி அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இப்போ வந்து நான் இதை என்ட்ரு அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிட்ட சில இன்ஃபர்மேஷன் சொல்லுது. என்னன்னா இது வந்து கிட் வந்து நான் இன்னும் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்ப நான் கோடை செக்இன் பண்ணும்போது லோக்கல்ல இருந்து நான் எந்த யூசர்ல இருந்து செக்இன் பண்றேன், நான் யாரு செக்இன் பண்றதுக்குங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கு தெரியாது. இப்போ ஒருவேளை நான் யூஏல பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏற்கனவே அதுகிட்ட இருக்கு, அதுக்கு தெரியும். அதனால நான் இப்ப என்ன பண்ண சொல்லுதுன்னா நீ வந்து இந்த git config வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ வந்து git config -n குளோபல்னு தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா நீங்க போட்டுக்கோங்க. யூசர் டாட் நேம் வந்து நான் வினோத் சீன் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டாட் இமெயில். இமெயில் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் அதில் எதுவுமே வேலிடேஷன்லாம் பண்ணாது. சும்மா ஜஸ்ட் நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம். கெட் கான்ஃபிக் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எல்லாமே நமக்கு தெரியுது. ஸோ யூசர் நேம், யூசர் இமெயிலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பவும் அந்த கிட் கமிட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்த கமாண்டை இந்த கிட் கமிட் கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவா அது கமிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கமிட் ஆகியிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லோக்கல்லே தான் இருக்கு. ஸோ அது கமிட் ஆகியிருந்தாலும் அது நம்முடைய லோக்கல்லே தான் இருக்கு. அதனால தான் நான் இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா இது மெயின் பிரான்ச்ல கமிட் நடந்திருக்கு. நம்முடைய லோக்கல்ல இருக்கிற மெயின் பிரான்ச் வந்து இந்த ரிமோட் அல்லது அந்த கிட்ஹப்ல இருக்கிற அந்த மெயின் பிரான்ச்ல இருந்து ஒரு ஸ்டெப் அஹெட் இருக்கு, ஒரு கமிட் வந்து அஹெடா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படின்னா நம்முடைய லோக்கல் காப்பி நம்முடைய ரெப்பாசிட்டரி காப்பியை விட
ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ அதுக்கு என்ன சொல்லுதுன்னா கிட் புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் கிட் புஷ் அப்படின்னு கொடுத்த உடனே நம்முடைய கோடும் அங்க, அதாவது நம்ம லோக்கல்ல இருக்கிற கோடும் அந்த ரிமோட்ல இருந்த கோடும் இப்போ சிங்க் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டேன்னா இங்க பாத்தீங்கன்னா நத்திங் டு கமிட் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்றதா நம்மளால பார்க்க முடியும். இப்போ வந்து என்னுடைய அந்த கிட்ட போயிட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க xyz.txtங்கிற ஃபைல் வருது. திஸ் இஸ் ஃப்ரம் மை லோக்கல் மிஷின் அப்படின்னு வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய இதுல வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இங்க வந்து கெட் லாக் அப்படின்னு போட்டீங்கன்னா என்னென்ன கமிட்ஸ் நடந்திருக்கு ரீசெண்டா, என்ன ஆக்டிவிட்டி நாம பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில அது சொல்லும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து கரண்டா எந்த கமிட்ல நம்முடைய கர்சர் நிக்குது அப்படிங்கிறது தான் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹெட்ங்கிறது நத்திங் பட் நம்முடைய லேட்டஸ்ட் கமிட் எதுவோ அதுக்கான பாயிண்டர் தான் இந்த ஹெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட் வந்து நமக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சிஸ்டம் தான். நம்ம இப்போ இந்த டுட்டோரியல நம்ம கிட்டை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறது இல்லை. நான் இது ஜஸ்ட் வந்து பேசிக்கா கிட்டை பற்றி அந்த அளவுக்கு ஃபெமிலியரா இல்லாதவங்களுக்காக நான் இது வந்து பண்ணது. இன்னும் உங்களோட நமக்கு டீட்டெயிலா நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம இன்னொரு சமயத்துல இந்த கிட்டுக்காகவே நம்ம தனியா ஒரு கோர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இன்டெப்தா கிட்டப்ல என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பைப்லைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்டப்ல ஃபோர்க்கிங் பத்தி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா என்னுடைய ப்ரௌசர்ல சும்மா ஜஸ்ட் வந்து கிட்டப் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன். நான் தேடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சில கிட்டப்ல பப்ளிக்கா ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற சில வெப்சைட்ஸ் உடைய டீட்டெயில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. இப்போ நான் ஃபோர்க் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே நீங்க முன்னாடி சொல்லியிருந்தேன், ஃபோர்க்குங்கிறது நீங்க உங்களுடைய ரெப்பாசிட்டரிக்கு இந்த ரெப்பாசிட்டரியை கொண்டு போக போறீங்க. ஸோ லோக்கலுக்கு கொண்டு போல ரிமோட் டு ரிமோட் வந்து நம்ம ஃபோர்க் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் வந்து கிரியேட் நியூ ஃபோர்க் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இதுல ஹலோ வேர்ல்டுங்கிற நேம்ல கிரியேட் பண்ணிட்டா அப்படின்னு கேக்குது. இப்ப வந்து நான் வெறுமனே மாஸ்டர் பிரான்ச்சா இல்ல சப் பிரான்ச்சஸ் எல்லாம் சேர்த்து பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது டெமோங்கிறனால காப்பி த மாஸ்டர் பிரான்ச் ஒன்லயே எனேபிள் பண்ணிருக்கேன். இப்ப நான் கிரியேட் ஃபோர்க் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக்கா நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்த அந்த ரெப்பாசிட்டரி இப்ப நம்முடைய அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்ப நான் இந்த வினோத் தேவர் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு என்னுடைய ரெப்பாசிட்டரிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ஒரு ரெப்பாசிட்டரி கிரியேட் ஆயிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபோர்க்கிங். ஓகேங்களா? இதே வந்து நான் க்ளோன் பண்ணேன் அப்படின்னா கிட் க்ளோனுங்கிறது என்னுடைய கண்டென்ட்டை நான் என்னுடைய லோக்கல் ரெப்பாசிட்டரி அல்லது லோக்கல் மிஷின் அல்லது நான் லோக்கல் ஸ்டோரேஜுக்கு கொண்டு போறது தான் கிட் க்ளோன். ஃபோர்க்கிங்கிறது ரிமோட் டு ரிமோட், கிட் க்ளோன்னா ரிமோட் டு லோக்கல் அப்படின்னு நம்ம மனசு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டப் உடைய ப்ரைசிங் டீடைல்ஸை பற்றி அதனுடைய சில இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். கிட்டப்ல பார்த்தீங்கன்னா இங்க github.com/pricing அப்படின்னு போட்டோம்னா இதுல என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி இங்க பார்ப்போம். இங்க பாருங்களேன், இங்க வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கு. இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்ல நம்ம வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், பட் வித் லிமிடேஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிக் ரெப்பாசிட்டரி, பிரைவேட் ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு 2000 CE/CD மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கிட்டப் ரன்னர்ஸ்ல நம்ம எப்படி நம்ம மைக்ரோசாஃப்ட் அஷூர் டெவலப்ஸா இருந்தா மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரீயா ஒரு கிளவுட் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம இங்கே நம்முடைய சிஇசிடி ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கேஜஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், இஷ்யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ட்ராக் பண்ணலாம். இன்னொரு அக்கௌண்ட் வந்து டீம் அக்கௌண்ட். ஸோ இந்த டீம் அக்கௌண்ட்ல நமக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஆனா இது வந்து நம்ம பெய்ட் அக்கௌண்டா இருக்கும். இன்னொரு அக்கௌண்ட் வந்து என்டர்பிரைஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஒருவேளை ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னா நம்ம வந்து என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் வாங்குறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இந்த என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்ல தான் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நம்ம எப்படி வந்து நம்முடைய அந்த என்விரான்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது, எப்படி எல்லாம் நம்முடைய அந்த யூசர்ஸை வந்து கனெக்ட் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா சாமல்
சிங்கிள் சைன் ஆன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி நமக்கு ஃப்ரீ சிசிடி மினிட்ஸ், அப்புறம் பேக்கேஜ் ஸ்டோரேஜ், அப்புறம் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை நீங்க ஒரு சின்ன கம்பெனியா இருக்கீங்க, வெறுமனே உங்களுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலா தேவையில்லை, நீங்க ஒரு இன்டர்னலா ஒரு 5-6 பேர் மட்டும் உட்காந்து நீங்க ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீம் அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்க போகலாம். இப்போ இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிரியேட் அ ஃப்ரீ ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆர்கனைசேஷன் நேமு, உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு எந்த கிரெடிட் கார்டு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கீ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அது போதுமானது. இப்போ நம்ம கிட்டப் மொபைல் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கிட்டப் மொபைலுங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த கிட்டப்பை நம்முடைய மொபைல் டிவைசஸ், நம்முடைய ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லை ஐஃபோன்லேயோ நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு ஃபீச்சர் வேணும் அப்படின்னா கிட்டப் மொபைல் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிளே ஸ்டோருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு அப்படின்னா நீங்கள் பிளே ஸ்டோருக்கு போயிட்டு இங்க பிளே ஸ்டோர்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க கிட்டப் மொபைல் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்க கிட்டப் மொபைல் ஆப் வரும். ஸோ இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புல் ரெக்வஸ்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி அப்ரூவ் பண்ணலாம், இல்லை இஷ்யூஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், ஸோ ரெப்பாசிட்டரியில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஒருவேளை நம்முடைய லேப்டாப் பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, இந்த மொபைலை வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து வந்து நம்ம கிட்டப்புக்கு போகலாம். github.comக்குள்ள போயிட்டு இதுல எப்படி வந்து MFA செட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் செட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய செட்டிங்ஸ்ல போயிட்டு பாஸ்வேர்டு அண்ட் அத்தன்டிகேஷன் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. இதில் எனேபிள் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நம்முடைய பாஸ்வேர்டை நம்ம இங்கே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அத்தன்டிகேட்டர் ஆப் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம எந்த அத்தன்டிகேட்டர் ஆப் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய இதில் வந்து நான் அந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய கூகுள் அத்தன்டிகேட்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேங்க, இந்த செட்டப்பை பண்ண போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னுடைய ஆப்ல வந்து இப்போ ஒரு பாஸ்கோடு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த பாஸ்கோடை வந்து நான் இங்க என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா ரெக்கவரி கோட்ஸ் கொடுக்கும். ஒருவேளை நாளைக்கு நம்முடைய மொபைல் வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரெக்கவரி கோட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அதை நான் டவுன்லோட் பண்ணி நான் சேஃபா நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சேவ்ட் மை ரெக்கவரி கோட்ஸ். இப்போ வந்து யூ ஹவ் எனேபிள் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் வந்து டன்னு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சைன் அவுட் பண்ணிட்டேன். ஸோ சைன் அவுட் கொடுத்துட்டு இப்போ நம்ம திருப்பியும் லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணும்போது இந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் சைன் இன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அத்தன்டிகேஷன் கோடு கேட்குது. நான் மீண்டும் என்னுடைய மொபைல்ல நான் கூகுள் அத்தன்டிகேட்டர் போட்டு அதை நான் ஸ்கேன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ எனக்கு அது ஒரு கோடு காமிக்குது. ஸோ இப்போ இந்த கோடை நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஃபீட் பண்ணலாம். போட்டோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணுறதுக்கான வழி. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை நம்மளுடைய பாஸ்வேர்டை வந்து யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட இந்த MFA அல்லது 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை செட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா யார் வேணால் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செக்யூரிட்டியை எனேபிள் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம இந்த 2FA அல்லது MFAவை எனேபிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே GitHub லேர்னிங் இப்போ இந்த இதுக்கு வரலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபீச்சரை பார்க்க போகிறோம். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா கோட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த கோட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சோர்ஸ் கோட் இருக்குன்னா அந்த சோர்ஸ் கோடை வந்து நம்முடைய லோக்கல் மிஷின்ல க்ளோன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு VS கோட்லேயோ இல்லை பைச்சாம்லேயோ இல்லை ஏதோ ஒரு எடிட்டர் அதில் வந்து ஓப்பன் பண்ணி அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோங்க, அதை நம்ம கோட் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஒரு இந்த ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நம்ம புஷ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒருவேளை என்கிட்ட இந்த மாதிரி லோக்கல் செட்டப்லாம் இல்லை அப்படின்னா என்ன பண்றது, அதுக்கு தான் இந்த கோட் ஸ்பேஸ். ஸோ இந்த கோட் ஸ்பேஸுங்கிறது என்னன்னா நமக்கு கிளவுட்லேயே ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் அல்லது ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை ப்ரொவிஷன் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வந்து இங்கே கிரியேட் கோட் ஸ்பேஸ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு ஒரு கிளவுட்ல ஒரு செட்டப், அதாவது ஒரு விஎம் ப்ரொவிஷன் பண்ணி அல்லது அது இன்டர்னலா என்ன பண்ணுமோ ஒரு கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்றதுன்னா டாக்கர் கண்டெய்னர் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ பை டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா விஎஸ்க்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ங்கிறதுனால இதுல அந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் அதுல பில்டின்னாவே வந்துருது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிட்டப் லேர்னிங் வந்துருச்சு. இப்போ என்னுடைய ரெப்பாசிட்டரியில இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஸ்ஆர்சி ரீட்மி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அது எல்லாமே இங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன், அல்லது இங்க இங்க ஒரு புது ஃபோல்டர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பைத்தன் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இந்த பைத்தன் ஸ்கிரிப்ட்ஸ்ல நான் ஒரு print text.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தன் ஃபைலு, இதுல வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா print hello world, ஓகேங்களா. இந்த மாதிரி நான் ஒரு ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஒன்று கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு யூனிக்ஸ் என்விரான்மெண்ட் வந்திருக்கு, ஒரு கண்டெய்னர் என்விரான்மெண்ட். இங்க வந்து நான் யூனிம் அப்படின்னு போடும்போது இங்க பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு கண்டெய்னரை ஸ்பின் அப் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் அந்த கண்டெய்னர் வந்து ஸ்பின் அப் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து ஃபெமிலியர் அப்படின்னா நீங்க இங்க வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து லினக்ஸுங்கிறனால பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைத்தனும் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா பைத்தன் ஸ்கிரிப்ட் ஸ்லாஷ் print text.py அப்படின்னு போடும்போது ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இது நமக்கு கிரியேட் ஆயிருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நம்ம கிட்ட லோக்கலா ஒரு கோட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம கோட் ஸ்பேசஸை நம்ம தாராளமா யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இதுலயே பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட் அந்த மாடியூல் வேணும் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியுங்க, ஸோ அந்த மாடியூல் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ பிப் இன்ஸ்டால் நம்பை அது இன்ஸ்டால் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நமக்கு தேவையானது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது பண்ணலாம். பைத்தன்.env இது ரொம்ப ரேரா யூஸ் பண்றது, அதனால அது இன்ஸ்டால் ஆகல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பிப் லிஸ்ட் போட்டு பார்த்தேன்னா நம்முடைய பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ பைத்தன்.env இருக்கிறத பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து இப்போ நான் இந்த ஃபைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ இந்த ஃபைலை வந்து என்னால் கமிட் பண்ணவும் முடியும், இந்த ஃபோல்டர் இந்த ஃபைல். ஏன்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை. ஸோ இங்கே இன்னும் வரல, என்னுடைய கோட் ஸ்பேசஸ்ல தான் இருக்கு. ஸோ இதை நான் செக்இன் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா இதை கிளிக் பண்ணிட்டு மை செக்இன் ஃப்ரம் கோட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் கமிட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்டேஜிங்க்கு போகுது. ஸோ வந்து இப்போ வந்து ஸ்டேஜிங் போயிடுச்சு. இப்போ வந்து நான் சிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சிங்க் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ வந்து சிங்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் இங்க போயிட்டு என்னுடைய பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா பைத்தன் ஸ்கிரிப்ட்ஸ்ல print text.py இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து திரும்பவும் இங்க வந்து கோட் ஸ்பேசஸ்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய கோட் ஸ்பேஸ் நேம் கொடுக்குது, சானி ஸ்பேஸ் ஃபனிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வச்சு நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த நேம் ஸ்பேஸ் இந்த கோட் ஸ்பேஸ் வேணான்னா என்னால் வந்து டெலீட் பண்ணிக்க முடியும், இல்லை நான் ப்ரௌசர்ல வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், விஎஸ் கோடு ஜூபிட்டர் லேப். இல்லாட்டி இந்த பர்டிகுலர் வந்து சானி ஸ்பேஸ் ஃபனிகுலர் அப்படிங்கிறது எனக்கு வேணான்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆப்ரேஷன் வேணாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த கோட் ஸ்பேசஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா நமக்கு இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இது இருக்கும். நான் வந்து இங்க ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரி ஒன்று வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ என்னுடைய ரெபாசிட்டரி மெனுக்கு போயிட்டேன். இங்க வந்து நியூ ரெபாசிட்டரி, இதை வந்து நான் பிரைவேட்டா வச்சுக்கிறேன். இங்க வந்து வினோத் தேவரல் மை பிரைவேட் ரெப்போ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நான் கிரியேட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். my first private repo file.txt. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ஜஸ்ட் கமிட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட ஒரு பிரைவேட் ரெப்போ இருக்கு, அப்புறம் ஒரு பிரைவேட் ரெப்போ ஃபைலும் இருக்கு. இப்போ என்னுடைய இது வந்து ஏற்கனவே கனெக்ட் ஆயிருக்கு, என்னுடைய ப்ரௌசரை வந்து நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன் இல்லைங்களா. ஆனா அதே மாதிரி என்னுடைய லோக்கல் மிஷினும் ஏற்கனவே இந்த கிட்டபோட கனெக்ட் ஆயிருக்கு.
ஸோ அதனால தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய லோக்கல் மிஷினுக்கும் கிட்டபுக்கும் இருக்கிற கனெக்ஷனை நான் வந்து பிரேக் பண்ணுறேன். அதுக்காக நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். கிட் கிரெடென்ஷியல் மேனேஜரில் கிட்டப் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டை வந்து லாக் அவுட் பண்ணேன். அதுக்கு நான் அதுக்கு வந்து எந்த யூசர் நேமை யூஸ் பண்ணி லாகின் பண்ணேன்னா வினோத் தேவாருள். ஸோ இதை லாக் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே வந்து அதை லாக் அவுட் பண்ணிட்டேன். அதனால வந்து இப்போ நமக்கு அந்த இது வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பிரைவேட் ரெப்போவை திரும்பவும் நம்ம க்ளோன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட் க்ளோன் மை பிரைவேட் ரெப்போ டாட் கிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆப்ஷன் கேட்குது. சைன் இன் வித் அ கோட், அதே மாதிரி வந்து டிவைஸ் ப்ரௌசர் டிவைஸ் டோக்கன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து நான் சைன் இன் வித் யுவர் ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்தேன்னா அது என்னுடைய ப்ரௌசரை அத்தன்டிகேட் பண்ணிடுச்சு. அத்தன்டிகேட் பண்ண உடனே என்னுடைய அந்த மை பிரைவேட் ரெப்போ அங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? இப்போ வந்து நம்முடைய இந்த ரெப்பாசிட்டரியை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து மை பிரைவேட், ஸோ இது வந்து டெலீட் ஆயிடுச்சு இப்போ. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா திரும்பவும் நம்முடைய இந்த லாக் அவுட்டை பண்ணிட்டு இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் க்ளோன் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் அ கோட். ஸோ சைன் இன் வித் அ கோட் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஒரு அத்தன்டிகேஷன் கோடு கொடுக்குது. ஸோ இந்த அத்தன்டிகேஷன் கோடை நான் இந்த யூஆர்எல்ல கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டேன். ஸோ வந்து டிவைஸ் ஆக்டிவேஷன் கொடுத்துட்டு இந்த கோட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடை நான் இங்கே காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் பண்ண சொல்லுது. ஸோ நான் ஆத்தரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய இதை வந்து அந்த ரெப்பாசிட்டரி வந்து டவுன்லோட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்னுடைய மை பிரைவேட் ரெப்போவை பார்க்க முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் இந்த மை பிரைவேட் ரெப்போவை டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஸோ வந்து அது டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீண்டும் ஒரு தடவை லாக் அவுட் கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம மற்ற ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டோக்கன் ஆப்ஷன் கேட்டுச்சு. ஸோ டோக்கன், இப்போ இந்த பர்சனல் ஆக்சஸ் டோக்கனை எப்படி கிரியேட் பண்றது? நம்முடைய கிட்டப் அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த கிட்டப் அக்கௌண்ட்ல போனோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பாக்குறோம். அதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ செட்டிங்ஸ்ல கடைசிக்கு வந்தோம்னா இங்க டெவலப்பர் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணனா இங்க வந்து பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ஸ் இருக்கு. இதுல வந்து ஃபைன் கிரைன்ட் டோக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வெறுமனே கிளாசிக் டோக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இதுல எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைன் கிரைண்ட் அப்படின்னா இந்த பேரு சொல்றபடியே நம்ம ரொம்ப நுணுக்கமா எந்தெந்த ரெப்பாசிட்டரி என்னென்ன ப்ரிவிலேஜஸ் எல்லாமே சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதான் இந்த ஓனரு. ஸோ இந்த ரெப்பாசிட்டரி வந்து அது எல்லா ரெப்பாசிட்டரிக்குமா செலக்ட் ரெப்பாசிட்டரியா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குது. நான் வந்து ஒன்லி செலக்ட் ரெப்பாசிட்டரிஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம எதை கிட்டப் லேர்னிங் இல்லைங்களா, இதுதான் சாரி மை பிரைவேட் ரெப்போ. ஸோ மை பிரைவேட் ரெப்போ அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்பாசிட்டரி பெர்மிஷன்ஸ் என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீட் ஒன்லி ரைட் ஒன்லி இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஃபைன் லெவல்ல கொடுக்கறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபைன் கிரைண்ட் டோக்கன்ஸுக்கு போகலாம். ஓகேங்களா? ஒருவேளை நமக்கு வெறுமனே ரீட் ஒன்லி ஆக்சஸ் அதுல இருந்து வந்து புஷ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சினாரியோஸ் இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ஆப்ஷனையும் உங்களுக்கு காமிக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து கிளாசிக் டோக்கன். இந்த கிளாசிக் டோக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா என்னென்ன பண்ணணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து கொடுத்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இங்க இருந்து கூட நம்ம ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு கொடுக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணலாம். ஸோ மை பிரைவேட் ரெப்போ க்ளோன் டோக்கன், சும்மா இதை ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நமக்கு டெலிட் ரெப்போலாம் தேவை கிடையாது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ஜென்ரேட் டோக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஜென்ரேட் டோக்கன். இப்போ நமக்கு ஒரு டோக்கனை வந்து அது ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த டோக்கனை நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சைன் இன் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்முடைய மை பிரைவேட் ரெப்போவை டவுன்லோட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் வேஸ் எப்படி வந்து நம்முடைய கிட்டபோட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா நம்ம யூஸ் பண்ண எல்லாமே HTTPS இந்த ப்ரோட்டோகாலில் தான் கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா?
ஸோ இந்த ப்ரோட்டோகால்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று ப்ரௌசர் சைன்இன் பார்த்தோம், அப்புறம் அந்த டிவைஸ் கோட் சைன்இன் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் வழியா ஆக்சஸ் பண்றத பார்த்தோம். இப்போ நம்ம திரும்பவும் நம்முடைய அந்த கிட்டபுக்கு போனோம்னா அதுல வந்து அந்த எஸ்எஸ்ஹெச் வே ஆஃப் கனெக்டிங்கும் நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க திரும்பவும் போயிட்டு மை பிரைவேட் போவே நம்ம ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து எஸ்எஸ்ஹெச்க்கான ஒரு யூஆர்எல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த எஸ்எஸ்ஹெச் யூஆர்எல் எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்முடைய குளோனிங்கை பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டோக்கனை நம்ம காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு சாரி அந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா நம்முடைய இந்த மை பிரைவேட் இருப்பவை டெலீட் பண்ணி விட்டுறலாம். டெலீட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா கிட் க்ளோன் இப்போ இந்த எஸ்எஸ்ஹெச் யூஆர்எல் நான் கொடுத்தப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சஸ் டினைட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா நான் எஸ்எஸ்ஹெச் ஹெச்டிடிபிஎஸ் வழியா கனெக்ட் பண்றதுக்கான அந்த ப்ரிவிலேஜஸ்லாம் நான் முன்னாடி கொடுத்தேன், அதனால அது கனெக்ட் ஆச்சு. அப்படின்னா இப்ப எஸ்எஸ்ஹெச் வழியா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ப்ரிவிலேஜஸ் நம்ம கொடுக்கணும். இதை எப்படி கொடுக்கறது? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த கிட்டப் அக்கௌண்ட்டுக்கே போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய இந்த தேவையில்லாத டேப்ஸ்லாம் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ நம்முடைய அந்த கிட்டப் அக்கௌண்ட்லயே இங்கே நம்ம செட்டிங்ஸ்க்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் அண்ட் ஜிபிஜி கீஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, நம்முடைய லோக்கல் கீஸை இதுல இங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து இது கரெக்டா கனெக்ட் ஆகும். இப்போ என்ன பண்றேன்னா என்னுடைய பழைய கீஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இங்க நியூ எஸ்எஸ்ஹெச் கீன்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம கீயை வந்து ஜென்ரேட் பண்ணி இங்க கொடுக்கணும். இந்த கீஸ்லாம் எப்படி ஜென்ரேட் பண்றது? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் கீஜென் அப்படிங்கிற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஒருவேளை நமக்கு வந்து அது தெரியணும் எப்படி நம்ம பண்றதுன்னா நீங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்ன சர்ச் பண்ணலாம்னா கிட்டப் எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு நீங்க தேடி எஸ்எஸ்ஹெச் கீ அப்படின்னு தேடினீங்கனாலே நமக்கு அந்த டாக்குமெண்டேஷன் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்ல கிளியரா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஆர்எஸ்ஏ மெத்தடு வந்து யூஸ் பண்ண போறோமா இல்லை வந்து அந்த இடி மெத்தடை யூஸ் பண்ண போறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஒரு கீயை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்க எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இதை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு நம்முடைய கமாண்ட் லைனுக்கு வந்துடலாம். நம்முடைய கமாண்ட் லைன் வந்துட்டு நான் எஸ்எஸ்ஹெச் கீஜென் -TRSA அதுக்கப்புறம் என்ன பிட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்க வந்து நம்முடைய இமெயில். ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா devan@gmail.com இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு கீயை வந்து நமக்காக ஜென்ரேட் பண்ணுது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து நீங்க கீயை மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இது வந்து டிஃபால்ட்டா ID_RSA அப்படிங்கிற நேம்ல வந்து இந்த கீ வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஓகேங்களா. ஒருவேளை இதை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அடிஷனல் SSH கீ ஆடு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அதே இதை நான் கொடுத்துட்டேன். பாஸ் ஃப்ரேஸ் வந்து நான் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து நான் இந்த கீயை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய கீயை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ வந்து என்னால் அதை பார்க்க முடியும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து நோட் பேட் இந்த பப் கீயை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த இடத்துல இந்த RSA கீ வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஒருவேளை நமக்கு வெறுமனே அந்த பிரைவேட் கீயை பார்க்கணும்னா இந்த பிரைவேட் கீயும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு நமக்கு பிரைவேட் கீ தேவைப்படாது. நமக்கு வந்து அந்த பப்ளிக் கீ தான் தேவை. என்ன பண்ணலாம்னா இந்த பப்ளிக் கீயை நம்ம காப்பி பண்ணிடலாம். பப்ளிக் கீயை காப்பி பண்ணிட்டு இந்த பப்ளிக் கீயை வந்து நான் என்ன பண்ண போறேங்க அப்படியே கிட்டப்ல போய் போட போறேன். ஸோ என்னுடைய கிட்டப்ல இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு மை லேப்டாப் பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பப்ளிக் கீ வந்து நம்முடைய கிட்டப்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ வந்து இங்க என்னுடைய லோக்கல்ல இருந்து நான் ஒரு கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது SSH புரோட்டோகால் வழியா அது என்ன பண்ணணும்னா இந்த SSH கீ இந்த மிஷினுக்கும் கிட்டபுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, ஏதாவது கீஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணோம். அப்ப அந்த கீ இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன் ஒரு டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த டனல் வழியா நம்முடைய டேட்டாவை அனுப்பும். ஸோ SSH கீஸ் வந்து ரொம்ப சேஃபான ஒரு ப்ராக்டிஸ். ஒரு நிறைய ஆர்கனைசேஷன்ல இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் டூ அண்ட் ஃப்ரோ எல்லாம் வந்து இன்டர்நெட் வழியா தான் போகுது இல்லைங்களா. அது எல்லாமே ரொம்ப செக்யூர்டா இருக்கும், அதெல்லாம் என்கிரிப்டடா இருக்கும். அதனால இது ஒரு குட் ப்ராக்டிஸ்.
ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம திரும்பவும் அதே கமாண்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா பக்காவா அது ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா டிஆர் போட்டு பார்த்தா நம்முடைய மை பிரைவேட் ரெப்போ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா க்ளோன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் வேல நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது, எப்படி க்ளோன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிட்டபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சிஎல்ஐ கமெண்ட்ஸ் இருக்கு. நாங்க ஒருவேளை அஷூர் டெவாப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அல்லது ஏடபிள்யூஎஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூஎஸ்க்குன்னு ஒரு சிஎல்ஐ கமெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி அஷூர் டெவாப்ஸுக்குன்னு நிறைய சிஎல்ஐ கமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிட்டபுக்குமே ஒரு சில சிஎல்ஐ கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படின்னா அந்த கிட்டப் உடைய அந்த சிஎல்ஐக்கான பைனரியை நம்ம நம்முடைய லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்னா ஜஸ்ட் போயிட்டு நீங்க கிட்டப் சிஎல்ஐ அப்படின்னு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சிஎல்ஐக்கான ஹோம் பேஜுக்கு கூட்டிட்டு போகும். இந்த ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், என்னுடைய இது வந்து விண்டோஸ் மிஷினுங்கிறதுனால நான் ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ வந்து என்னுடைய இது வந்து இன்ஸ்டால் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றேன்னா நான் வந்து இங்க ப்ரௌசர்ல வந்து ஜிஹெச் அப்படின்னு சொல்லி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு அந்த கமாண்ட்ஸ் உடைய லிஸ்ட் அதெல்லாம் வந்து அது எனக்கு காமிக்கணும். ஒருவேளை இது உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க இந்த செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து ரீஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு எனக்கு, மற்றபடி அந்த கமாண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஹெச் கமாண்ட்ல நமக்கு நிறைய இருக்கு ஆத்தரைஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெபாசிட்டரி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்குலாம் இருக்கு. இப்போ இதுல வந்து சில கமாண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ஆத் அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்கு, லாகின் இருக்கு, லாக் அவுட் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஜிஹெச் வழியா நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ ஜிஹெச் ஆத் லாகின். இப்போ லாகின் பண்ணும்போது அது கிளியரா கேட்குது எங்க லாகின் பண்ணணும். ஸோ நான் வந்து github.comக்கு லாகின் பண்ணணும். எது வழியா லாகின் பண்ணணும் அல்லது எந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணணும், எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணணுமா ஹெச்டிடிபிஎஸ். ஸோ நான் சிம்பிளிசிட்டிக்காக ஹெச்டிடிபிஎஸ்ஸே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அத்தன்டிகேட் கிட் வித் யுவர் GitHub credentials ஆமா அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா லாகின் வித் வெப் ப்ரௌசர் பேஸ்ட் அண்ட் அத்தன்டிகேஷன் டோக்கன் அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன பண்றேன்னா லாகின் வித் வெப் ப்ரௌசர். ஸோ நமக்கு வந்து இந்த யூஆர்எல் நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த யூஆர்எல் தூக்கி நம்முடைய ப்ரௌசர்ல காப்பி பண்ணிட்டோம். ஸோ காப்பி பண்ணி அதை நான் சைன்இன் கொடுத்துட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கோடும் அது கொடுத்துருச்சு. அந்த ஒன் டைம் கோடையும் காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் பண்ண சொல்லுது. நான் ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டேன். ஆத்தரைசேஷன் கொடுத்தோன்னே இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து அது வந்துருச்சு. இங்கே டிலேடாக வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் கம்ப்ளீட்டட் லாக்ட் அஸ் வினோத் தேவா ரோல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண முடியும்னா நம்ம நிறைய கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒருவேளை ஜிஹெச் ரெபாசிட்டரி ரிலேட்டட் கமெண்ட்ஸ் வேணும்னா நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா, ஜிஹெச் ரெப்போ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குங்கிற லிஸ்ட் வந்து கிரியேட் லிஸ்ட், அப்புறம் சில ஸ்பெசிஃபிக்கான கமெண்ட்ஸ் நம்ம வந்து ரீநேம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணலாம். நம்ம ஜிஹெச் டாட் ரெப்போ கிரியேட். இதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து ரெப்போ ஃப்ரம் ஜிஹெச் சிஎல்ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ ஓகே இங்கே வந்து என்ன சொல்லுதுன்னா இது வந்து பப்ளிக்கா பிரைவேட்டா அப்படிங்கிறதுல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா GitHub கிரியேட்டப்போ ஹைஃபன் ஹைஃபன் பப்ளிக் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ரெபாசிட்டரி. இப்போ நம்ம மீண்டும் வந்து நம்முடைய GitHub அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ GitHub அக்கௌண்ட்ல போயிட்டு இங்கே போயிட்டு நம்முடைய ரெபாசிட்டரி லிஸ்ட்டை தேடி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் யுவர் ரெபாசிட்டரிஸ் அப்படின்னு தேடினா பார்த்தீங்களா ரெப்போ ஃப்ரம் ஜிஹெச்சிஎல்ஐ கிரியேட் ஆயிருக்கிறத பார்க்கணும். ஒருவேளை இந்த ரெப்போ எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியுங்க, இதுலேயே வந்து அந்த டெலீட் கமாண்டும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டெலீட் என்ன ரெபாசிட்டரி அந்த ரெபாசிட்டரி நேம் கொடுக்குறேன். இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா டைப் வினோத் தேவரல் ரெப்போ ஃப்ரம் ஜிஹெச்சிஎல்ஐ டு கன்ஃபார்ம் டெலிஷன். ஸோ இதை வந்து நான் டெலீட் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா திஸ் ஏபிஐ ஆப்ரேஷன் நீட்ஸ் த டெலீட் ரெப்போ ஸ்கோப். இது வந்து டெலீட் ரெப்போடைய ஸ்கோப் வேணும், அதனால வந்து
ஆத்தரைசேஷன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா திரும்பவும் எனக்கு இந்த டெலீட்டுக்கான ப்ரிவிலேஜ் வேணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அது வந்து திரும்பவும் நமக்கு அந்த அடிஷ்னல் ப்ரிவிலேஜ் கொடுக்கறதுக்காக இந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்ண சொல்லுது. இங்க வந்து என்ன பண்றாங்க, இங்க போயிட்டு நான் திரும்பவும் இந்த ஆக்டிவேஷன் கோடை கொடுக்குறேன். ஆக்டிவேஷன் கோட் கொடுத்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆக்சஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது இங்க டீட்டெயிலா சொல்லியிருக்கு. ஆத்தரைஸ் GitHub நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட்டட். நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து நான் இங்க கொடுத்துட்டேன். அது வந்து திரும்பவும் கன்ஃபார்ம் டெலிஷன் சொல்லுது. நான் கொடுத்த உடனே டெலீட்டட் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பவும் போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இது இருக்கு. இப்போ நான் பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆனது பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த GHCLI அதாவது GitHub உடைய கமாண்ட் லைன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அதுக்கு அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டோம். ரொம்ப ஈஸியான கமாண்ட். எப்படி இந்த ACCLI அஷூர் DevOps CLI இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா எஃபெக்டிவா இருக்குமோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப எஃபெக்டிவா நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம டெவ் கண்டெய்னர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ டெவ் கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறது என்ன? டெவ் கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு டெவலப்மெண்ட் கண்டெய்னர், அதாவது ரெடி டு யூஸ் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படிங்கிற அந்த நேம் வரனாலே நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா இது அண்டர்லையிங்ல டாக்கர் கண்டெய்னர்ஸை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த டெவ் கண்டெய்னர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே கோட் ஸ்பேசஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? கோட் ஸ்பேசஸ்ங்கிறது கிளவுட்ல அவங்க அதாவது GitHub நமக்காக ப்ரொவைட் பண்ற ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய லோக்கல்லே நம்ம ஒரு டெவ் கண்டெய்னர் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம இந்த கண்டெய்னரை நம்ம ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். இதோடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த டெவ் கண்டெய்னர் மாடியூலையும் நம்ம சோர்ஸ் கோடோட செக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடை வேற யாராவது செக் அவுட் பண்ணும்போது அவங்களால என்ன செய்ய முடியும்னா இந்த டெவ் கண்டெய்னரை ஒரு பேசிஸா வச்சு ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோவை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம ஒரு புது ஃபோல்டரை ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். டெவ் கண்டெய்னர்ஸ் டெமோ அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். டெவ் கண்டெய்னர்ஸ் டெமோ. ஓகேங்களா? இப்போ நமக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெவ் கண்டெய்னர்ஸ்க்கான செட்டப்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் டாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டாக்கர் என்னுடைய லோக்கல்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோவில் நான் Ctrl+Shift+P அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு இங்க மேலே வந்து இந்த டாப் கமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா கிரியேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல கிரியேட் எனக்கு என்ன வேணும்னா டெவ் கண்டெய்னர்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ டெவ் கண்டெய்னர் இப்போ வந்து இங்க டெவ் கண்டெய்னர்ஸ் நியூ டெவ் கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து எந்த டெக்னாலஜி வந்து பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த என்ன சொல்றது எந்த ஒரு டெக்னாலஜில நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இப்போதைக்கு வந்து எதுவும் தேவையில்லை அப்படின்னா கூட நீங்க உங்களால இது பண்ணிக்க முடியும், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து நான் பைத்தன் தேடுறேன். ஸோ பைத்தன் டெவலப் பைத்தன் 3 கண்டெய்னர்ஸ் கிரியேட் டெவ் கண்டெய்னர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெவ் கண்டெய்னருக்கான ஒரு ஜேசன் ஃபைல் அது வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஜேசன் ஃபைல் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்லையும் அது வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ இந்த டெவ் கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆன பின்னாடி நம்ம இந்த டெவ் கண்டெய்னர்ஸ் டாட் ஜேசன் ஃபைலை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஷோ லாக்ஸ் போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாக்ல எனக்கு அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கான இமேஜை வந்து அது புல் பண்ணி அந்த இமேஜை வந்து அது இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஸோ அந்த இமேஜை ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து ட்ரிகர் ஆயிரும். ஸோ இந்த கண்டெய்னர் ட்ரிகர் ஆனோடனே நம்மளால இந்த என்விரான்மெண்ட்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த
என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த என்விரான்மெண்ட் கிரியேட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டாட் டெவ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த டாட் டெவ் கண்டெய்னர்ல பார்த்தீங்கன்னா டெவ் கண்டெய்னர் டாட் ஜேசன் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலில் இந்த இமேஜுடைய நேமு, இது வந்து என்ன இமேஜை வந்து பிக் பண்ணியிருக்கு, பைத்தன் 1.3.12 புல்சைங்கிற இமேஜை பிக் பண்ணியிருக்குன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இது கூட வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணணுமா, இதில் வந்து போர்ட் ஃபார்வர்டுக்கு கமாண்டு, போஸ்ட் கிரியேட் கமாண்டு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த கண்டெய்னர் ஒர்க் பண்றதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம இந்த லைனை மட்டும் நம்ம அன்கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த லைனை அன்கமெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கமா போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து pip3 install -user requirements.txt. இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு txt, அதாவது requirements.txt ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைலை என்னால் என்ன செய்ய முடியும்னா இந்த இடத்துல நம்மளால ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம், requirements.txt அப்படிங்கிற ஃபைல். ஓகே, இது உள்ள இருக்கு. ஓகே, வெளியே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வேணுங்கிறது நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட்டுங்கிற மாடியூலை இன்ஸ்டால் பண்ணேன், அதுக்கப்புறம் பைத்தன் -env இன்ஸ்டால் பண்ணேன், அப்புறம் பாண்டா இன்ஸ்டால் பண்ணேன், நம்பை இன்ஸ்டால் பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து என்னென்ன பேக்கேஜஸ் எனக்கு தேவைப்படுதோ அந்த பேக்கேஜஸ்லாம் நம்ம இதில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து இப்போ ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரீபில்ட் பண்ணுமான்னு கேட்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கண்டெய்னர் ஓடுறத அவங்களால பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெவ் கண்டெய்னர்ஸுங்கிறது அந்த நேமை இம்ப்ளை பண்ணுற மாதிரி ஒரு லோக்கல்ல ஒரு கண்டெய்னர் எக்ஸிக்யூட் பண்றோம். இதோடைய யூசேஜ் என்ன அப்படின்னா நம்ம டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்றோம், இதெல்லாமே இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஒருவேளை நம்ம வந்து நம்ம ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ரீபில்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்க போயிட்டு பிப் லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ பிப் லிஸ்ட்ல இந்த டூல்ஸ் எல்லாம் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிருக்கு. இப்போ நம்ம சில லிஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து ரீபில்ட் பண்ணிட்டு நம்ம ரீபில்ட் பண்ணும்போது அது இந்த சொன்ன பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து இங்கே கிளிக் பண்ணாலும் இந்த கண்டெய்னருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ரீபில்ட் கண்டெய்னர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கண்டெய்னரும் ரீபில்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த லாக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த லாக்ல அது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுது அப்படிங்கிறதுல நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டெய்னர் இந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிறத பார்க்குறோம். ரெக்வஸ்ட் பேக்கேஜ், .NET, ENV, பாண்டாஸ், நம்பை இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகுது. இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி பிப் லிஸ்ட் போட்டு பார்த்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அதை நமக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் ஒரு டெர்மினலுக்கு போயிடலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம், பேஷ் டெர்மினல். இதில் போயிட்டு பிப் லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். இப்போ பிப் லிஸ்ட் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட், python.env அதனுடைய டிபெண்டன்சிஸ், நம்பை, பாண்டா இந்த மாடியூல்ஸ் எல்லாம் டிப்ளாய் ஆயிருக்கிறத பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்க முடியும்னா எனக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது ஃபோல்டர் எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஓகே, print test.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ print hello world. ஓகேங்களா, இப்போ வந்து என்னால் என்ன செய்ய முடியும்னா இந்த ஃபைல்ஸை நம்மளால இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளார print test.py. இப்போ நான் வந்து பைத்தன் print test.py போடும்போது hello world. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுங்கிறது ஒரு கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து என்னென்ன மாடியூல்ஸ் தேவையோ அதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கோடை செக்இன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இன்னொருத்தர் செக் அவுட் பண்ணும்போது அவருக்கு இந்த டெவ் கண்டெய்னர்.json வச்சு அவருக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும், என்ன இமேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அவருக்கு கிடைச்சிடும். ஸோ அவரும் கூட என்ன பண்ணலாம், அவருடைய லோக்கலில் வந்து ஒரு டாக்கர் செட்டப் வச்சிருக்காரு அப்படின்னா
ஜஸ்ட் இதை வந்து அவருடைய லோக்கல்ல வந்து ப்ரொவிஷன் பண்ணிக்க முடியும். இதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னென்ன அட்வான்டேஜ்னா, இப்போ என்னுடைய கோடு வந்து என்கிட்ட வேலை செய்யுது, உங்ககிட்ட வேலை செய்யல, இந்த மாடியூல் நீங்க இம்போர்ட் பண்ணாம விட்டுட்டீங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணமோ அதே ஸ்ட்ரக்சர், அதே காம்பனன்ட்ஸ், அதே மாடியூல்ஸ், அதை அப்படியே நம்ம என்ன பண்றோம், இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த டெவ் கண்டெய்னர் கான்செப்ட். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, நமக்கு GitHub உடைய அந்த ரெஸ்ட் ஏபிஐஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து GitHubல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்ட் ஏபிஐஸ் இருக்கு. இப்போ நம்முடைய ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா GitHub ரெஸ்ட் ஏபிஐ ரெபாசிட்டரி, அதாவது அந்த ரெஸ்ட் ஏபிஐஸ்ன்னு தேடணும் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்டேஷன் நமக்கு இங்கே கிடைக்கும். ஒருவேளை நம்ம ஸ்பெசிஃபிக்காக தேடுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெபாசிட்டரி பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ நான் ரெபாசிட்டரின்னு போடும்போது ரெஸ்ட் ஏபிஐ என் பாயிண்ட் ரெபாசிட்டரிஸ் கிடைச்சிருச்சு. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு ஏபிஐ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெட் ரெபாசிட்டரி, ஒரு ரெபாசிட்டரியோட இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கான அந்த கர்ல் கமாண்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கர்ல் கமாண்டை என்னுடைய எடிட்டர்ல காப்பி பண்ணிட்டேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோக்கன் அங்கே தேவைப்படுது, ஓனர் தேவைப்படுது, எந்த ரெப்போவோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த டீட்டெயிலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரியிலேருந்து இன்ஃபர்மேஷன் அல்லது இந்த டோக்கன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. நம்முடைய ப்ரொஃபைல்ல போயிட்டு ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைல்ல செட்டிங்ஸ் போய் டெவலப்பர் செட்டிங்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கிரைன் டோக்கன்ஸ் கிளாசிக்னு இருக்கும். ஸோ நம்ம எந்த ஆப்ஷன் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபைன் கிரைண்ட் டோக்கன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணாங்க, ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணிக்கலாம். டோக்கன் 02 இதுல வந்து பப்ளிக் ரெபாசிட்டரி, எல்லா ரெபாசிட்டரி இல்ல செலக்டட் ரெபாசிட்டரிஸ் இருக்கு. நம்ம குறிப்பிட்ட ரெபாசிட்டரியுடைய டீட்டெயில் மட்டும் ஃபெச் பண்ண போறோம். அதனால நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த GitHub லேர்னிங் இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் தேவைப்படுது, ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல நான் வந்து ரீட் ஒன்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் பார்க்க போறதுல இருந்தாலும் நான் ஒரு ரீட் ஒன்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஜென்ரேட் டோக்கன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ ஜென்ரேட் டோக்கன், ஸோ டோக்கன் எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டோக்கனை தூக்கி நம்ம இங்கே காப்பி பண்ணிடலாம். ஸோ காப்பி பண்ண பின்னாடி ஓனருங்கிறது இது எந்த நேம்ல இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் நேம்ல தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே தான் இந்த வினோத் தேவருள் GitHub லேர்னிங். ஸோ இந்த ரெபாசிட்டரியோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஓனர், இது வந்து ரெப்போ நேம். ஸோ இப்போ நமக்கு அந்த யூஆர்எல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த யூஆர்எல் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோடனே அது சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வரதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த ரெஸ்ட் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணி இந்த GitHub வந்து query பண்றது. இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் தான் வந்து GraphQL. ஸோ இதை வந்து நம்ம GraphQL ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க, இங்கே GraphQL GitHub GraphQL API நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த டாக்குமெண்டேஷன் பேஜ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GraphQL query வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து இந்த மாதிரி தான் GraphQL அந்த query இருக்கும். ஸோ சைன் இன் பண்ண சொல்லுது, நம்ம சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்முடைய அந்த ரெபாசிட்டரியுடைய பேர் எல்லாத்தையும் அது வந்து ஃபெச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் query கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெபாசிட்டரியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது எடுத்துட்டு வரதை பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெபாசிட்டரி நேம், அதுக்கப்புறம் அதோடைய டிஃப்ரெண்ட்டான என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லா ரெபாசிட்டரிக்கான நேம்ஸும் வருது. இப்போ நம்ம வேற இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெபாசிட்டரி நேம் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தோம்னா வந்திருக்கும், கொடுக்காதனால இங்கே நல்லுன்னு வருது. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கூட நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாங்க, நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ கிரியேட்டட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ல கிடைக்கும். இது வந்து GraphQL. ஸோ நம்ம வந்து REST API வச்சும் பண்ணலாம், நம்ம வந்து GraphQL அதை வச்சும் நம்மளால இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபெச் பண்ண முடியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா GitHub டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி இருக்கு.
ஸோ இந்த GitHub டெஸ்க்டாப் எதுக்கு அப்படின்னா நம்ம GitHubல பண்ற சில கிட் ஆப்ரேஷன், நாட் சிஐசிடி ஆப்ரேஷன், கிட் ஆப்ரேஷனுக்கு நம்ம லோக்கல் நம்முடைய மிஷின்லேயே நமக்கு பண்ணிக்கணும், நம்ம இந்த ப்ரௌசருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம GitHub டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ GitHub டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம GitHub டெஸ்க்டாப்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வருது. ஸோ நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிடலாம். என்ன வெர்ஷன்? டவுன்லோட் ஃபார் விண்டோஸ். ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகட்டும். ஸோ டவுன்லோட் ஆன பின்னாடி இதை இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை நம்ம அந்த யூஐ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து GitHub டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. GitHub கிராக்கன் ஒன்று இருக்கு. அதெல்லாம் இந்த GitHub டெஸ்க்டாப்பை விட இன்னும் சூப்பராக இருக்கும். ஒருவேளை நம்ம அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த GitHub டெஸ்க்டாப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதில் நான் லாகின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம ஒரு ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா என்னுடைய எக்ஸிஸ்டிங் இதை வந்து நான் க்ளோன் பண்ணுறேன். எந்த இடத்துல க்ளோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது கேட்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய லோக்கல் ஃபைல் வேற ஒரு ஸ்பேஸில் போட்டுக்கலாம். ஸோ லேர்னிங்கில் GitHub டெமோ. ஸோ இதுக்குள்ளார நம்ம அந்த ஃபோல்டரை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த GitHub லேர்னிங் உடைய கோடு வந்து அந்த இடத்துல டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி நமக்கு இந்த எடிட்டரில் வருது. ஸோ இந்த எடிட்டரை வச்சு நம்மளால ஃபைல்ஸ் நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது, செக் அவுட் பண்ணுறது, செக்இன் பண்ணுறது எல்லாமே நம்மளால செய்ய முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோடை நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் ஃபைல். சும்மா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னுடைய அந்த GitHub டெஸ்க்டாப்பில் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வருது. டெஸ்ட் ஃபைல் ஒன்று வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு, புஷிங் ஃப்ரம் GitHub டெஸ்க்டாப் அப்படின்னு நான் சொல்லிட்டு கமிட் பண்ணுறேன். கமிட் பண்ணோன்னே அது வந்து ஸ்டேஜிங்க்கு போயிடுச்சு. இப்போ வந்து புஷ் ஆரிஜின் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த நியூ பிரான்ச், அந்த ரிமோட் ரெபாசிட்டரி, அதாவது GitHub அந்த ரெபாசிட்டரிக்கு அது புஷ் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுது பார்த்தீங்க, நியூ பிரான்ச் ஆட் ரீசன்ட் புஷஸ் 7 seconds ago. ஸோ அது என்ன ஃபைல்னா இங்கே இது பண்ணி பார்க்கலாம். என்ன ஃபைல் அது இப்போ கிரியேட் பண்ணது? ஸோ எஸ்ஆர்சியில் வந்து டெஸ்ட் ஃபைல். ஸோ நம்ம எஸ்ஆர்சியில் டெஸ்ட் ஃபைல். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எந்த பிரான்ச்சில் இருக்கோம்? நம்ம மெயினில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பிரான்ச்சை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்சியில் டெஸ்ட் ஃபைல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா GitHub டெஸ்க்டாப். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம இங்கே என்ன கவனிச்சிருப்போம்னா, நம்முடைய அந்த GitHubல பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டவுன் லாங்குவேஜ். ஸோ HTMLங்கிறது மார்க்அப் லாங்குவேஜ், மார்க் டவுனுங்கிறது இந்த மார்க்அப் லாங்குவேஜ் உடைய சிம்பிளிஃபைடு வெர்ஷன், அதுதான் வந்து மார்க் டவுன். ஸோ அந்த மார்க் டவுன் லாங்குவேஜை நம்ம நிறைய இடங்கள்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த புல் ரெக்வெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம ஒரு புது புல் ரெக்வெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து கிரியேட் புல் ரெக்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து டெமோக்காக தான். இப்போ வந்து இந்த மார்க் டவுனுங்கிறது என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் HTML இல்லைங்களா, மார்க்அப் லாங்குவேஜ். இதில் வந்து என்ன பண்ணலாம்னா கிரியேட்டிங் a நியூ புல் ரெக்வெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் அந்த மார்க் டவுன் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சிம்பிள் ஆப்ஷன் வந்து வெறுமனே நான் ஸ்லாஷ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்லாஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், இது வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காது, ஆனால் சில இன்ஃபர்மேஷன் நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேபிள்னு கிளிக் பண்ணேன்னா எனக்கு 2 columns with 2 rows அப்படின்னு சொன்னேன்னா அது இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, இது மீது நான் என்ன பண்ணுறேன்னா நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஏஜ் வினோத் 22, டோனிவ் 32 இப்படி கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து ப்ரிவியூவில் பார்த்தேன்னா எனக்கு இந்த டேபிள்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ் போட்டு திஸ் இஸ் ஹெட்டர் 1. ஓகேங்களா, டபுள் ஹேஷ் போட்டேன்னா இது வந்து ஹெட்டர் 2, ட்ரிபிள் ஹேஷ் போட்டேன்னா ஹெட்டர் 3. ஓகேவா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் திஸ் இஸ் ஹெட்டர் 1, ஹெட்டர் 2, ஹெட்டர் 3. இந்த மாதிரி இந்த மார்க்அப் லாங்குவேஜில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டார் போட்டு கண்டென்ட்ஸ் இன்சைடு டார் இட்டாலிசைஸ்ட் ஆர் இட்டாலிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இட்டாலிக்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி டபுள் ஸ்டார் போட்டோம்னா
கண்டென்ட்ஸ் ஆர் போல்ட். இப்போ பாருங்க ப்ரிவியூவில் பாருங்க கண்டென்ட்ஸ் வந்து இங்கே இட்டாலிக்ஸில் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே கண்டென்ட்ஸ் ஆர் போல்டு. அது ஏன் வரலன்னா இந்த ஸ்பேஸ் வந்துருச்சு. இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆர் போல்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டவுன் வச்சு நம்மளால வந்து அந்த லிஸ்டிங் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் கரெக்டாக 1 2 3 அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹரிசாண்டல் ஒரு கோடு வரணும் அப்படின்னா 3 ஐஃபன் போட்டிங்கன்னா ஒரு இங்கே இந்த இடத்துல இந்த கோடு வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு பிளாக் நம்ம வந்து கிரியேட் பண்ணும். ஹாய் திஸ் இஸ் வினோத்னு இந்த மாதிரி போட்டோம்னா ஒரு பிளாக் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாய் திஸ் இஸ் வினோத்னு கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம சிங்கிள் லைன் ஆஃப் கோடு ஏதாச்சும் வேணும்னா நம்ம இந்த பேக்டிக் யூஸ் பண்ணலாம். பேக்டிக் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் த ஸ்கிரிப்ட் பைத்தன் print test.py அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக்குக்குள்ளார அழகா இது வந்து போட்டிருக்கு. ஒருவேளை நீங்க உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு தெரியல. ஓகே இப்போ தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி ஒருவேளை நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா ட்ரிபிள் பேக்டிக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெஃப் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஸ்னிப்பெட்ஸ் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து அந்த நேம்ஸ் இந்த ஹெட்டர் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? இதே வந்து நம்ம ரைட் அலைன் லெஃப்ட் அலைன்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி கோலன் போட்டு ஒரு 3 ஹைஃபன் போட்டோம்னா இது வந்து லெஃப்ட் அலைன். ஓகேங்களா? இதே வந்து கோலன் போட்டு ஹைஃபன் 3 ஹைஃபன் போட்டு இப்படி போட்டோன்னா அது வந்து ரைட் அலைன். ஒருவேளை சென்டர் அலைனாக இருக்கணும்னா இப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இது வரல. ஏன்னா இதை தூக்கி விட்டுடலாம். சரி இங்கே வந்து 5 போட்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் அலைனாக இருக்கிறது தெரியுது. இதை நம்ம கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஈஸியாக தெரியும். பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ரைட் அலைன் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வேற என்ன இந்த மார்க்கப்பில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ நமக்கு ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணி காட்டணும் அப்படின்னா இது நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐட்டம்ஸ் ஒருவேளை அந்த ட்ராப் டவுன் ஐட்டம் மாதிரி ஐட்டம் 1 ஐட்டம் 2 ஐட்டம் 3 இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை வந்து நமக்கு இந்த மாதிரி ஐட்டம் ஸ்ட்ரைக் த்ரூ வருது ஐட்டம் 1 ஐட்டம் 2. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஜிஎஃப்எம்னு ஒன்று இருக்கு. அதாவது நான் உங்களுக்கு அது காமிக்க பாருங்களேன். github.com GFM அதாவது GitHub Flavored Markdown. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டவுன்ல பண்ற நம்ம ஆக்டிவிட்டிஸை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இன்னும் எஃபெக்டிவா ஒரு வேற டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்றது இல்லை இது நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வேற விஷயம் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து ஸ்டோர் பண்றது கேடிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு இதுல வந்து இங்க வந்து டீடைல்ஸ்னு ஒரு டேக் இருக்கு. நம்ம டீடைல்ஸ் டேக் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம நார்மல் மார்க் டவுன்ல யூஸ் பண்ண முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஃபன் ஐட்டம் 4 ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் 5 ஐட்டம் 6 அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க இதோட ப்ரிவியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ப்ரிவியூல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொலாப்சிபிளா வரும். ஐட்டம் 4 ஐட்டம் 5 ஐட்டம் 6. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்கு. இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைப்பர் லிங்க்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து visit https://github.com. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹைப்பர் லிங்க்கு நம்ம போட்டுக்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஏதாவது இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இஷ்யூ கிரியேட் பண்ணியிருக்கோமான்னா இங்கே ஒரு இஷ்யூ இருக்கு. இந்த இஷ்யூடைய நம்பர் இஷ்யூ நம்பர் 1. ஓகேங்களா? இந்த நம்பரை நம்ம ஜஸ்ட் வந்து அந்த புல் ரெக்வஸ்ட்ல வந்து நம்ம ரெஃபர் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறுமனே என்ன -1ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அது ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூசர் ஸ்டோரி
நம்பர் ஒன்னுக்கு அது ப்ரொபகேட் ஆகிறது பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டவுன் அப்படிங்கிறது இந்த கிட்டப்ல ரொம்ப எக்கச்சக்கமான ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் வருதோ இல்லை எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து டேட்டா என்ட்ரி பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே நம்ம அதை ரொம்ப ஒரு பியூட்டிஃபை பண்ணி கிரியேட்டிவா எஃபெக்டிவா அந்த டாக்குமெண்டேஷன் அந்த கமெண்ட்ஸை நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம இந்த மார்க் டவுன் எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த மார்க் டவுனுக்கு பை டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம மார்க் டவுனை வந்து யூஸ் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? சரி.